ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நல்ல ஒரு மணத்தோட நல்லா உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்டியான சோயா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதை எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ், அப்படி இல்லைன்னா சீரக சம்பா ரைஸில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் எப்பயும் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாப்பாட்டு அரிசி வச்சு ஒன் பார்ட்டில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். இது சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு தாராளமாக கொடுத்து அனுப்பலாம். கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். பட் சிக்கனுக்கு பதில் நம்ம இதில் சோயா யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி சேம் மெத்தடில் தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோயா சங்க்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதை 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போது இது கூட ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை சோக் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா இது வெந்து வந்துடும். நல்லா ப்ராப்பராக வெந்து வந்துடும். இது வெந்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய வாட்டரை கம்ப்ளீட்டாக ஸ்குஸ் பண்ணிடணும். அதாவது பிழிஞ்சு எடுத்துக்கணும். பிழிஞ்சிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இதோட அளவு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். இப்போது இதை அரிசி சேர்த்துட்டு இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணி இதை அரிசியை நம்ம சோக் பண்ணிக்கலாம். நான் இந்த பிரியாணி தாளித்து விடுறதுக்கு முன்னாடி தான் இந்த அரிசியை ஊற வச்சுருக்கேன். இது எப்பயும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இது ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது ஃபுல் ஆஃப் கீலையும் கூட பண்ணலாம், இல்லை பாதி கீ அண்ட் பாதி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறமா நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கூட ஒரே ஒரு பே லீஃப் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் வதங்கி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததும் இதில் ஒரு 4 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போனதும் அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மல்லியும் புதினாவும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். நம்ம அந்த சிக்கன் பிரியாணி டேஸ்ட், அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் ரியலாக இதில் வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் ஒரு 2 பழுத்த தக்காளியை அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். எப்பயுமே பிரியாணி பொறுத்த வரைக்கும் தக்காளி எந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வருதோ அதை பொறுத்து தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்கும். இப்போ இது நல்லா குழைவாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் இதோட சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூடவே கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி அதோடைய தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போது இதை வந்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இந்த அரிசி, இந்த சோயா சங்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைம் நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி இதை நல்லா ஈக்குவலாக வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுவும் ஓப்பன் பாட்டில் வச்சுருக்கேன். அதுவும் யூசுவலாக யூஸ் பண்ணக்கூடிய அரிசி அப்படின்றதுனால 1 கப் அரிசிக்கு வந்து 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க, குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா 1க்கு 1 1/2 கப் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ்க்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம். 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் அரிசியும் வந்து பாதி அளவுக்கு வெந்து ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சோயா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பிரியாணி எப்பவுமே யூஸ்வலாக வந்து ரைத்தாவோட தான் சர்வ் பண்ணுவோம். ஸோ அதனால் நானும் வெங்காய பச்சடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு கூட கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.